Praise the Lord. இந்த நாள்லையும் டுடே வித் ஜீசஸ் அப்படின்ற ப்ரோக்ராம்ல நீங்க எல்லாரும் வந்து இதை பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் ஒரு புதிய நாள், ஏசப்பா கொடுத்த நாள். சந்தோஷத்தோட, ஒரு கிராட்டிடியூடோட, ஒரு நன்றியோட இந்த நாளுக்குள்ள நம்ம வந்து போவோம். எந்த வித கவலைகளோ இல்ல சோர்வுகளோ இந்த நாள்ல இருக்க வேண்டாம். ஹாப்பியா ஆண்டவருக்குள்ள நம்ம இந்த நாள்ல போவோம். இந்த நாள்லயும் ஏசப்பா நம்மளுக்கு வந்து பேசுற வார்த்தை என்னதுன்னா, எறும்பின் வழி. அதாவது ஒரு the way of an ant. ஒரு ஆண்ட், எல்லாரும் நம்ம வீட்டில் வந்து எறும்பு நிறைய இருக்கும். எல்லா இடங்கள்லையும் எறும்பு இருக்கும். இப்போ வந்து வெயில் காலமும் வரப்போகுது. ஸோ எல்லா இடங்களையும் நம்ம பார்க்குறோம், எறும்பு நிறைய இருக்கும். ஸோ அந்த எறும்பை நீ பார்க்கும்போது சில காரியங்களை நீ கற்றுக்கொள்ளலாம். அது வேதத்தின்படி நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதாவது எறும்பினிடத்துல போய் நீ என்ன கத்துக்கணும்னா ஞானத்தை கத்துக்கணும். எறும்பு வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு சின்ன ஒரு இன்செக்ட். ஆனா அதுல நீங்க வந்து என்ன கத்துக்கலாம்னா, அதாவது ஞானி இவர் இது எழுதுறவர் யாருன்னா ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய ஞானி. அவருக்கு இல்லாத ஞானம் கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஒரு எறும்பிட்ட போய் நீ வந்து வழியை கத்துக்கொள், எப்படி நீ லிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்துக்கோ. அதாவது அதே இதுல அடுத்த பகுதியில நம்ம பாக்குறோம், எறும்பு கிட்ட வந்து 2 கேரக்டர் வந்து நம்ம பாக்குறோம். எறும்பு கிட்ட நம்ம 2 கேரக்டர் பார்க்கணும். 8வது வசனத்துல, அதாவது நம்ம 6 பார்த்தோம். அடுத்து நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சம்பாதிக்கும், அடுத்து என்ன செய்யும், சேர்த்து வைக்கும். ஸோ சம்பாதிக்கிறதுனா என்னன்னா, நீங்க எல்லாரும் வந்து வாலிப பிள்ளைகளா இருப்பீங்க. வேலைக்கெல்லாம் நான் போலக்கா, நான் எனக்கு சம்பாதிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொல்ல வேண்டாம். ஹார்ட் ஒர்க்கிங், அதோடைய கேரக்டர் என்னதுன்னா ஹார்ட் ஒர்க்கிங். சுறுசுறுப்பா இருக்கும். சம்பாதிக்கணும்னா சுறுசுறுப்பா இருக்கும். இப்போ உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் எதிர்பார்க்குறீங்க. அதாவது எப்போதும் என்ன செய்றீங்க, இப்போ ஃபோன் இருக்கு, ஃபோன்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு நமக்கு நம்மளுடைய நேரத்தை ஈஸியா வந்து பிசாசு எடுத்துடுறான். சோம்பேறியா நம்ம இருக்கும்படி நிறைய இடங்கள்ல நிறைய காரியங்கள் இருக்குது. முந்திலாம் சில காரியங்கள் வந்து நம்ம மேனுவல் ஒர்க்ல நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், தண்ணி இப்பெல்லாம் நமக்கு ஈஸியா டேப் ஓப்பன் பண்ணா தண்ணி கிடைக்குது. ஆனா அந்த காலத்துல என்ன செய்வாங்க, போய் கொஞ்சம் தூரத்துக்கு போய் குடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, நிறைய காரியங்கள் வந்து மாறிக்கொண்டுதான் இருக்குது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு வந்து எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்கு, எல்லா டெக்னாலஜியும் இருக்கு, ஒரு சின்ன காரியம்னாலும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து ஈஸியான வேலை நம்ம பார்க்குறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும். எப்படி நம்ம எறும்பு வந்து பார்த்தனா ஒரு இடத்துல வந்து அப்படியே ஃபாஸ்டா போகும். எந்த நேரத்துல நம்ம எறும்பு வந்து அப்படியே ஸ்லோவா மெதுவா வந்து இது பண்ணாது. ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கும். ஒரு டிசிப்ளினோட லைஃபா இருக்கணும். உன்னுடைய லைஃப் எப்படி இருக்கும்னா ஒரு சுய ஒழுக்கத்தோட இருக்கணும். இந்த நேரத்துக்கு தான் நான் எந்திரிக்கணும், இந்த நேரத்துக்கு நான் தூங்கணும். சில பிள்ளைகள்லாம் நைட்டு வந்து தூங்குறதுக்கு ஒரு டிசிப்ளினான டைமே கிடையாது. நைட்டு எப்பனாலும் நான் தூங்குவேன், எப்பனாலும் நான் எந்திரிப்பேன். எக்ஸாம்னா அவசரமா நான் காலையில எந்திரிச்சு ரஷ் பண்ணி நான் போவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சா, லீவ்ல இருக்கியா, வீட்டுல ஏதாவது வேலைகளை எடுத்து நீ சுறுசுறுப்பா நம்ம வந்து செய்யணும். நல்ல டிசிப்ளினோட ஒரு வாழ்க்கை வாழும்போது அது நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய கேரக்டர்ல வந்து வெளிக்காட்டும், நம்மளுடைய குணத்துல வெளிக்காட்டும். அதுவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலா மாறும். 2வது இந்த பாக்குறோம், சேர்த்து வைக்குமா. முதலாவது என்ன செய்யும், சம்பாதிக்கும். 2வது என்ன செய்யும், சேர்த்து வைக்கும். சேர்த்து வைக்கிறது எதுக்கு காட்டுதுன்னா அதோடைய கேரக்டர் ஆஃப் விஸ்டம், ஞானமான ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய காட் வந்து நம்மளுக்கு பிரெயின் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா, அவ்வளோ காம்ப்ளெக்ஸா நம்மளுக்கு வந்து உருவாக்கி இருக்கிறார். நம்மளுடைய மனித மூளையை வந்து அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த பிரெயினை நம்ம வந்து கரெக்டான விதத்துல நம்ம யூஸ் பண்றது இல்லை. அதாவது அறிவு வேற, ஞானம் வேற. அறிவுன்றது நீ வந்து புக்ஸ்ல நீ படிக்கிற, டிகிரி வாங்குற, ஸ்கூல்ல வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ற, அதெல்லாம் அறிவு. ஆனா ஞானம்ன்றது நம்ம கற்றுக்கொண்ட விஷயத்த நம்ம எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணலாம். நீ பைபிள் காலேஜ் கூட நீ படிக்கலாம், இல்ல நீ வந்து அத்தனை பைபிள் ஸ்டடிஸ் அட்டென்ட் பண்ணலாம், மெசேஜஸ் கேட்கலாம். அந்த காரியங்களை நீ வந்து உங்க லைஃப்ல அப்ளை பண்றது தான் அதோடைய ஞானம்னு அர்த்தம். சரியா? அப்போ வந்து நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை எடுத்துக்கலாம்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில பாக்குறோம். யோசேப்பு அவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, அந்த எதிர்காலத்தை குறித்து அவர் வந்து அந்த கண்ணோட்டத்தோடு இருக்கிறார். விஸ்டம்னா என்னன்னா, சிம்பிளா சொல்ல போனா, நீ இப்போ செய்யற காரியங்கள்
ஃபியூச்சர்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னைக்கு நீ வந்து படிக்காம ரிலாக்ஸ்டா நீ வந்து இருந்துட்டு இருக்க, ஸ்டடி லீவ்ல எந்த காரியங்களும் பார்க்காம போன் பார்த்துட்டு இருக்க, இல்ல வந்து கொரியன் டிராமாவோ இல்ல சில காரியங்கள் தேவையில்லாத காரியங்கள் நீ வந்து போன்லயோ இல்ல டிவிலயோ பார்த்துட்டு இருக்க, நாளைக்கு உன்னுடைய லைஃப்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னைக்கு நீ எடுக்கிற டிசிஷன்ஸ் எப்படி ஃபியூச்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் ஞானம், சிம்பிளா சொல்ல போனா. ஸோ அப்போ நீ என்ன செய்யணும், ஞானத்தோட நம்ம சேர்த்து வைக்கணும், நேரத்தை சேர்த்து வைக்கணும், நம்மளுடைய டேலண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம், அவங்க என்ன செய்யறாரு, 7 வருஷம் என்ன இருக்கு, செழிப்பு இருக்குது, 7 வருஷம் பஞ்சம் இருக்கு. அப்ப அந்த செழிப்பான வருஷத்துல என்ன செய்யறாரு, எல்லா தானியங்களையும் என்ன செய்யறாரு, சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வைக்கும் போது அந்த 7 வருஷம் பஞ்சம் இருக்கும்போது யாருக்குமே குறையில்லையா, எகிப்திலையும் குறையில்லை, அதை சுற்றி வந்து யோசேப்புடைய பிரதர்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கும் வந்து செழிப்பு கிடைக்குது. அப்போ நீ இந்த காலகட்டத்துல நீ அசால்ட்டா ஃப்ரீயா விட்டுறக்கூடாது, சேர்த்து வைக்கணும். ஞானத்தோட நம்ம வந்து நடந்துக்கும் போது, ப்ரிப்பரேஷனோட நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்போது எப்பொழுதும் நம்மளுடைய லைஃப் வந்து பிளஸ்டா இருக்கும். நம்மளோட லைஃப் எதிர்காலம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். எறும்பு கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன வழியை கத்துக்கிட்டு இருக்கோம், முதலாவதாக சுறுசுறுப்பா இருக்கணும், 2வதாக சேர்த்து வைக்கணும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே, எறும்பினிடத்துல நீ கற்றுக்கொள்ளுன்னு ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகள் இந்த ஞானத்துக்காக ஆண்டவரே, ஆண்டவரே உங்ககிட்ட இருந்து வந்து அதை பெற்றுக்கொள்ற, அந்த பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ற அந்த ஞானத்துக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிரயாசப்பட நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, சுறுசுறுப்பா இருக்க ஹெல்ப் பண்ணுங்க ஜீசஸ். எல்லாவித சோம்பேறித்தனத்தையும் எடுத்து போடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும். அப்பா ஆண்டவரே, அந்த டயர்ட்னஸ், லெத்தார்ஜி, சோர்வு எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு பிள்ளைகள் ஆண்டவரை சொல்லி, அப்பா ஞானத்தோட இந்த காலகட்டத்துல நடந்து கொள்ள கிருபை கொடுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.